25 ஆண்டுகளை கடந்து 26வது ஆண்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை உருவாக்கிய மாபெரும் மனிதன், சாகித்ய அகாடமி போன்ற இலக்கியங்களுக்காக பரிசுகள் வழங்கக்கூடிய, விருதுகளை வழங்கக்கூடிய நிலையிலே அதனுடைய முக்கிய பொறுப்பிலே இருந்த மேலாள் அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியினுடைய இயக்குநராக பணிபுரிந்த அயூப் அவர்களை தலைவராக கொண்டு 12/12/2001ஆம் ஆண்டு திருச்சியிலே வயலூர் ரோட்டிலே அமைந்துள்ள சிவானந்த பாலாலய பள்ளியிலே உருவாக்கப்பட்டது. இதனுடைய பொதுச் செயலாளராக மதிப்பிற்குரிய அன்றைய தினம் அகில இந்திய வானொலி நிலையனுடைய பகுதி நேர கலைஞராக செயல்பட்டு வந்த எழுத்தாளரும் பகுத்தறிவு சிந்தனையாளருமான கோ அரங்கநாதன் அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து பல்வேறு நன்மக்களையெல்லாம், சான்றோர்களையெல்லாம் அந்த அமைப்பிலே அவர்கள் உறுப்பினர்களாக சேர்த்து அவர்கள் பணிபுரிந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு ஆளுமையோடு திகழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக உள்ளவர்களை எல்லாம் அவர்கள் தேர்வு செய்து உறுப்பினர்களாக கொண்டு இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டது. 10 ஆண்டு காலம் அயூப் அவர்கள் தலைமை வகித்து நடத்தினார்கள். ஒரு 2-3 ஆண்டு காலம் ஐயா அரங்கநாதன் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள். அவர்கள் இருவருக்கும் பிறகு 2015ஆம் ஆண்டு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த ஒரு சூழலில் தியாகராஜன் போன்றவர்கள் எல்லாம் நான் தலைமை பொறுப்பை ஏற்றால் சிறப்பாக இருக்கும் என்று உளமாற அவர்கள் வாழ்த்திய வாழ்த்துக்களால் நான் பொறுப்பேற்று 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் அந்த பணியினை செய்து தொடர்ந்து தலைமை பொறுப்பிலே ஒருவரே இருக்கக்கூடாது, மாறி மாறி வருகின்ற நிலை வந்தால்தான் அறிவாளர் பேரவையினுடைய செயல்பாடு என்பது மக்கள் மத்தியிலே அது பரவுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதிய காரணத்தால் 17, 18 என்ற வரிசையாக ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொருவர் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற வாய்ப்பினை பெற்றிருந்தோம். இன்றைக்கு 10 ஆண்டுகள் கழித்து 2025-26 நான் உங்களோடு பயணிப்பதற்கு காரணம் பல சான்றோர் பெருமக்கள் தொடர்புடைய காரணத்தால் இந்த பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பானது பொதுவாக ஆண்களே தலைமையேற்று நடத்த வேண்டும் என்ற நிலையை மாற்றி வீட்டிலே மட்டும் ஒரு நல்ல குடும்பத்தை வழிநடத்துகின்ற மகளிர் பெண் மக்கள் தலைவியாக இருப்பவர்கள் நன்மக்களை எல்லாம் கண்டு அவர்களை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வீட்டோடு அடைந்துவிடக் கூடாது. அவர்கள் சமுதாயத்திலும் கால்பதிக்க வேண்டும். அவர்களுடைய சிந்தனை சமுதாயத்தில் பரப்பிவிட வேண்டும். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்கே நீடிய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு இந்த அமைப்பிலே இந்த ஆண்டு முழுமையாக மகளிரே தலைமையேற்று நடத்த வேண்டும் என்கின்ற எங்களின் விருப்பத்திற்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகின்ற ஒரு அம்மையார், ஒரு CBSE பள்ளிக்கூடத்தை நடத்துகின்ற ஒரு அம்மையார், அந்த அம்மையாரினுடைய துணைக்கு இருக்கக்கூடிய அவரது கணவன், அவருடைய பள்ளிக்கூடத்தை நடத்துகின்ற அவரது மாமனார், இவர்களெல்லாம் அவருடைய மக்கள், இவர்களெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தை மட்டுமே நடத்த வேண்டும், ஏன் ஒரு சமுதாயத்திற்கு அவர்களை வழிகாட்ட கூடாது என்கின்ற நிலையில் நான் கேட்டுக்கொண்ட போது அருமை சகோதரியார் கிரிஜா பாலசுப்ரமணியம் அவர்கள் முன் வந்து நான் தலைமையேற்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்களை முன்வைத்து அவர்களோடு துணைத் தலைவர்களாக, பொதுச் செயலாளராக, பொருளாளராக, இணைச் செயலாளராக, செயற்குழு உறுப்பினர்களாக இப்படி பலரும் ஏறத்தாழ 20க்கும் குறையாத மகளிரையே முன்வைத்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டில் துவங்க வேண்டும் என்கின்ற நிலையில் இவர்களெல்லாம் பாராட்டுகின்ற முகமாக
வாழ்த்துகின்ற முகமாக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஐயா பத்மஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்களே, தஞ்சையில் இருந்து மேலாள் மத்திய நிதியமைச்சர் போற்றுதலுக்குரிய என் அருமை சகோதரர் மாண்புமிகு பழமாணிக்கம் அவருடைய இளவன் அருமை சகோதரர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜ்குமார் அவர்களே, திருச்சி அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியினுடைய முதன்மை முதல்வர் டீன் ஐயா பேராசிரியர் மருத்துவர் குமரவேல் அவர்களே, திருச்சி மாநகரிலே பேர் சொல்லக்கூடிய வகையிலே உருவாகி படையினுடைய நிலையில இருந்து வரக்கூடிய போற்றுதலுக்குரிய எனது அருமை சகோதரர் சாத்தப்பன் அவர்களே, பல்வேறு இடங்களுக்கெல்லாம் பயணித்து நேற்று இரவுதான் ஹைதராபாத்தில் இருந்து வந்தேன். இந்த நிகழ்ச்சியில் நான் கட்டாயம் கலந்து கொள்வேன் என்கின்ற ஒரு உண்மையோடும் பாசத்தோடும் நட்போடும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது பெருமைக்குரிய ஐயா சேவியர் மணி அவர்களே, கொங்கு வேளாளர் கவுண்டர் என்று சொன்னால் அங்கே தேவராசன் இருப்பார். தேவராசன் இருக்கிற இடத்தில் தான் அந்த கொங்கு சமுதாயமே தலையை சேர்த்து வரக்கூடிய ஒரு பேராற்றல் படைத்தவர் தான் ஐயா தேவராசன் அவர்கள். அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தேவராசன் அவர்களே, இந்தியாவிலே பல்வேறு நகரங்களிலே உருவாக்கி பல்வேறு மதிப்பீட்டாளர்களை எல்லாம் நாள்தோறும் மாதந்தோறும் ஆண்டுதோறும் ஏன் பல ஆண்டுகளாக தலைமை பொறுப்பிலே இருந்து கண்டு மகிழக்கூடிய வாழ்க்கை என்ற நிலையிலே பவனி வரக்கூடிய போற்றுதலுக்குரிய ஐயா பி.கே. தியாகராஜன் அவர்களே, என்னோடு தோளோடு தோள் நின்று இந்த நிகழ்ச்சியினை எப்படி செம்மையாக நடத்த முடியும் என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய எனது ஆர்வியர் நண்பர் லட்சுமணனுடையார் அவர்களே, நாள்தோறும் காலை கதிரவனுக்கு முன்னால் தன்னுடைய கவிதைகளால் என்னை எழுப்பி தமிழை என் எண்ணத்திலே பதிக்கின்ற பெரும்புலவர் ஐயா உலக தமிழை புவியரசு அவர்களே, ஆங்கிலத்திலே நீங்கள் எல்லாம் அகிலும் புகழும் வண்ணம் திருக்குறளை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக 3 பாட்களை பச்சு வெல்த் லவ் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பாலையும் ஆங்கிலத்திலே சிறந்த முறையிலே எழுதி பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்ற பேராசிரியர் பிறந்தகை ஐயா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பு வைக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கவிஞர் கவிப்பெருந்தகை ஐயா கோவிந்தசாமி அவர்களே, பாராட்டுதலுக்குரிய ஐயா ஜிஆர் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய அருமை சகோதரர் சைவராஜ் அவர்களே, பொறுப்பான நிலையில் பொறுப்பு மிக்கவராக செயற்பட்ட நால்குடி திருமாவளவன் அவர்களே, அவரோடு இணைந்து செயல்பட்ட அருமை முருகானந்தம் அவர்களே, இந்த இயக்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு சான்றோர்கள் மக்களே, கல்வித்துறையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் ஜெயலட்சுமி அவர்களே, இதயத்தை காப்போம் இதயத்திற்காக கொடுக்கப்படுகின்ற சிறு சிறு உடற்பயிற்சி உங்களை மனதளவில் எப்படி வலிமைப்படுத்ததாக காட்டும் என்பதற்கு அடையாளமாக பயிற்சியினை பயிற்றாளராக வருகை சுற்றியுள்ள அருமை சகோதரர் கல்யாணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக நாம் யாரை தேர்ந்தெடுத்தால் அவர் சிறந்த முறையிலே பல இலக்கண இலக்கியங்களோடு நன்முத்துக்களை பதிக்கின்ற வகையில் இருக்கக்கூடியவர் தான் நான் அன்றைய காலகட்டத்தில் 70களிலே படித்த வள்ளல் அழகப்ப செட்டியார் கல்லூரியிலே பொறியியல் படித்த காலகட்டத்தில் பின்னாளிலே அந்த அழகப்பர் பல்கலைக்கழகம் என்று உருவாகுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் அதனுடைய பல்கலைக்கழக வேந்தராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு
என்னுடைய கட்டாயத்தின் பேரிலும் என் மீது பாசப்பொருளோடு இன்றளவும் இருந்து வருகின்ற மேலாள் மருத்துவ பணிகளினுடைய இணை இயக்குநராக இருந்த எனது அண்ணாக்கினிய திலகவதி அவர்களே, அவரோடு வருகை இருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் கணேச பாபு அவர்களே, இப்படி ஒவ்வொருவராக நான் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் வாழ்த்துக்கள் வழங்குவதற்கு நீங்கள் நிச்சயமாக குரல் நெறியை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்கின்ற நிலைப்பாடு உங்களுக்குள்ளே இருந்தாலும் கூட சொல்லி காட்டுகின்ற அவசியம் என்பது எனக்கு இல்லை. இருந்தாலும் ஐயா வழக்கறிஞர் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், பழுவேற்றையர் அவர்கள் மைக்கை பிடித்தால் 2 மணி நேரத்திற்கு குறையாது பேசுவார் என்று. வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை நிற்கின்ற எனது மூத்த அருமை மருமகனார் பழுவேற்றையர் அவர்களே, அவரோடு வருகை நிற்கின்ற எனது அருமை மகள் மூத்த மகள் இளவரசர் கண்ணன் அவர்களே, மருத்துவ உலகில் சிகரம் பதித்ததை போல் பல நாடுகளுக்கு சென்று தன்னுடைய மருத்துவ சிந்தனையால் அனைவரையும் ஊக்குவித்து நலமறிய செய்யும் அருமை மருத்துவர் நந்தகுமார் அவர்களே, என்னோடு ரோட்டரியிலே பயணித்து வரக்கூடிய அருமை நண்பர் சௌரிராஜன் அவர்களே, லோகேஸ்வரன் அவர்களே, இலக்கிய அமைப்புகளிலே பயணித்து வரக்கூடிய அருமை நண்பர் பரசுராமன் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, கட்டுரை சங்கத்திலே பயணித்து வருகின்ற எனது அருமை நண்பர் செல்லப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மிக உயர்ந்த பொருட்களில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக அடியனுடைய அழைப்பையும் மகளிருடைய பங்களிப்பையும் முன்னிறுத்துகின்ற வகையில் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய அருமை மேலாளர் பொருளாளர் வெங்கடேசன் அவர்களே, கவிஞர் நாயக் அவர்களே, எனது அருமை நண்பர் நந்தவனம் சந்திரசேகர் அவர்களே, இப்படி ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய நிலையில் நான் இருந்தாலும் வருபவர்களுக்கு நீங்கள் யார் என்று தெரிய வாய்ப்பில்லை. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உங்களை எல்லாம் நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன். இருந்தாலும் ஒரு சில பெயர்கள் விடுபட்டு இருந்தாலும் கூட ஐயா பெரியவர் நாகரத்னம் அவர்களும், ஐயா திருமதி பத்மஸ்ரீ சுப்புராமன் ராஜேஸ்வரி சுப்புராமன் அவர்களும், திருமதி ஹேமலதா முரளிதரன் அவர்களும், பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள அனிதா டேவிட் அவர்களும், இணைச் செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய அருமை சித்ரா அவர்களும், பொருளாளராக பொறுப்பேற்கக்கூடிய அருமை அமுதா அவர்களும், இந்த மகளிர் என்று சொன்னால் பல்வேறு அமைப்புகளிலே தன்னுடைய முத்திரையை பதித்து வரக்கூடிய தமிழ் தென்றலாக வைகை புயலாக மாறாமல் வைகை தென்றலாக வளம் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் வைகா மாடா இந்த மகளிர் அணிக்கெல்லாம் முக்கிய பங்களிக்கக்கூடியவர் அவர்களையும், எழுத்தாளர் உலகத்தில் எழுத்து உலகினுடைய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று எல்லோரும் எழுத்தாளர்களாக தங்களுடைய கருத்துக்களை பதிய வேண்டும் என்று ஜனநாயக அடிப்படையில் ஜனநாயக சிந்தனையோடு முழு சுதந்திர உணர்வோடு தன்னுடைய கருத்துக்களை பதிய வைத்து வருகின்ற எனது அருமை நண்பர் ஜவஹர் ஆறுமுகம் அவர்களே, பேரன்பிற்குரிய